குருவே சரணம். நாம் வாழும் இன்றைய சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பத்திற்கு முக்கிய காரணம் நம்ம மனசு ஒன்று தான். பல பிறவிகளை எடுத்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியில் சிக்கி தவிக்கிறதுக்கும் காரணம் இந்த மனசு ஒன்று தான். இந்த மனசை எப்படி நாம் நிலைநிறுத்தி இந்த பிறவி கடலையை கடக்க போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் எந்த தப்புமே செய்யலை, ஆனால் எனக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது. ஆனால் தப்பு செய்கிறவங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நிறையா பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வனவாசத்தில் பாண்டவர்கள் பார்த்திங்கன்னா தர்மர்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. என்னென்னா, துரியோதனன் நமக்கு எவ்வளவோ துன்பம் கொடுத்த போதும் நீங்கள் கோவப்படலை, பொறுமையாகவே இருந்தீங்க. திரௌபதியை மானபங்கம் படுத்தும் போது நீங்கள் கோவப்படல, அமைதியாகவே இருந்தீங்க. வனவாசம் அனுப்பிய போதும் அமைதியாக அதை ஏற்றுக்கிட்டு வனவாசம் வந்துட்டோம். இப்படி தொடர்ந்து நம்ம துன்பப்பட்டுட்டே இருக்கோம். இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது தர்மர் சொல்கிறாரு, தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு தர்மத்தை சொல்லித்தர முடிஞ்சது. என் மனசு எப்போவுமே தர்ம சிந்தனையிலேயே இருக்கிறதுனால தான் என்னுடைய எண்ணங்களும் எப்போதும் நல்லதையே சிந்திக்க வைக்குது. அதனால் எப்போவும் நம்ம நல்லவர்களாகவும் சிறந்த நபர்களாகவும் இருக்க முடியுது. இன்றைக்கி நாம் கஷ்டப்படலாம், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. தர்மத்தை பின்பற்றுறதுனால நம்ம தர்ம சிந்தனையிலேயே மேலோங்கி இருக்க செய்யுது அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள்கிட்ட சொல்கிறார். ஆனால் துரியோதனன் அவனுடைய மனசு மிகவும் ஒரு அழுக்கடைந்த எண்ணம் கொண்டவன். அவனுடைய செயல்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா அழுக்கடைஞ்சே காணப்படும். அவனுடைய செயல்கள் அனைத்தும் மோசமானதாகவே இருக்கும். அந்த அழுக்கடைந்த எண்ணம் கொண்டவனின் செயல்களும் எப்போதுமே அழுக்கடைந்த வண்ணமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனுக்கு தற்போது எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரியே இருந்தாலும் முடிவில் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மோசமான விளைவுகளையே கொண்டு வரும். வேப்ப மரத்துக்கு நம்ம எவ்வளவுதான் நல்ல தண்ணி ஊற்றினாலும் அது கடைசியாக நம்மளுக்கு அந்த ஒரு கசப்பான அந்த ஒரு வேப்ப மரத்தை தான் கொடுக்கும். அது போல தான் ஒரு கெட்ட எண்ணங்கள் கொண்டவன்கிட்ட போய் நம்மளுடைய நல்ல எண்ணங்களை நம்ம அவன்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு தவறான செயல். அதுக்கு ஒரு மாமரம் இருக்குது. அந்த மாமரத்துக்கு நீங்கள் என்ன தான் ஒரு கெட்ட தண்ணியை ஊற்றினாலும் அதை நமக்கு சாப்பிட்றக்கூடிய ஒரு மாம்பழத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி அவன்லாம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம் மாதிரி, நாம் எல்லோரும் அந்த மாமரம் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த வனவாசத்தில் பாண்டவர்களுக்கு தர்மர் உபதேசம் பண்ணிகிட்ருப்பார். இது என்னென்னா, அவங்களுடைய இயல்பு நிலை எப்படியோ அவ்வாறு தான் அவங்களுடைய செயல்களும் வெளிப்படும். அதுக்குன்னு நாம் எப்பயுமே மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருப்பார். அதாவது இறை பக்தியில் மனசை நிலை நிறுத்துபவர்களிடம் நல்ல குணங்கள் வெளிப்படும். அந்த பக்தி பாதையை தொடர்ந்து பயணம் செய்யும்போது நமக்கு நல்ல குணங்கள் வெளிப்படுத்தப்படுது. நல்ல குணங்கள் வெளிப்படும் போது நல்ல சுபாவம் தோன்றும். அந்த நல்ல சுபாவம் தோன்றும் போது நல்ல மனிதனாக மாற முடியும். நல்ல மனிதனாக இருக்கும்போது நல்ல எண்ணங்கள் எப்போதும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய மனசு தான் எல்லா திட்டங்களையும் தீட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்த மனசால் தான் சில நேரம் இன்பத்தையும் பல நேரம் துன்பத்தையும் அனுபவிக்க முடியுது. நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், அடுத்த பிறவிக்கு கூட இந்த மனசு தான் ஒரு காரணமாக இருக்குது. அது நல்ல செயலாக இருக்கலாம் அல்லது ஒரு கெட்ட செயலாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல மனசு ஒன்று தான் மேலோங்கி செயல்படுது. கட்டுப்படுத்தப்பட்ட மனம் நமக்கு ஒரு உற்ற நண்பன். அதே கட்டுப்படாத மனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய விரோதி என்று கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால தான் அந்த மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு ரிஷிகள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த வனங்களுக்கு சென்று தவத்தை மேற்கொண்டு வாழ்ந்து வந்தாங்க.
மனசு வந்து ஒரு அமைதியற்றது, குழப்பம் நிறைஞ்சது, அடங்காத குதிரையை போன்றது. மிகவும் சக்தி வாய்ந்தது அந்த மனசு. அதாவது வீசும் காற்றை கூட நம்ம அடக்கிட முடியும், ஆனால் மனசை வந்து நம்மளால் அடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எப்படி அதை அடக்க முடியும் அப்படின்னா, குரு பக்தியை வந்து மேலோங்க செய்து இறை வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்து வரும்போது, நம் மனசை இறை பக்தியில் நிலைநிறுத்தும் போது மனசு வந்து தானாக நம் கட்டுப்பாட்டிற்குள்ளே வரும். எப்போதும் குரு பக்தியை மனசில் பதிய வச்சு குருவை வணங்கிய வண்ணம் நம்மளுடைய வணக்கங்களை வந்து குருவின் பாதத்தில் வந்து சரணாகதி செய்யும்போது நிச்சயம் குருவினுடைய பாதத்தில் நமக்கும் ஒரு இடம் உண்டு, அவருடைய மனசில் நமக்கும் வந்து ஒரு இடம் உண்டு அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மனசை வந்து எப்படி நம்ம கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யுகங்களாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. கிருதயுகத்தில் வந்து தியானம் ஒன்றே தான் அந்த மனசை வந்து கட்டுப்படுத்த முயலும். இந்த திரேதா யுகத்தில் வந்து யாகம் செய்கிறது, இதனால் வந்து மனசை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். துவாபர யுகத்தில் வந்து அந்த கோயில் வழிபாட்டு முறைகள். இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாமம் சொல்லுதல் ஒன்றே ஒன்று தான் அந்த மனசை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த மேலே சொன்ன 3 யுகங்கள்லேயும் என்னென்ன செய்தோமோ அதை அனைத்தும் இந்த கலியுகத்தில் நாம் நாமம் சொல்வதில் மூலமாக நிச்சயம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கீதையில் சொல்கிறாங்க. ஒரு கண்ணாடியில் வந்து ஒரு தூசு படிஞ்சிருக்கும்போது அதை நம்ம தொடச்சா எப்படி அந்த கண்ணாடியை வந்து சுத்தமாகுதோ, அதே போல் நம்மளுடைய குருவினுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய மனசு வந்து சுத்தமாகுது. பல கோடி பிறவிகளாக மனசு வந்து மாசுபட்டிருக்கிறதுனால அதனை குருவினுடைய நாமத்தால் தான் எளிதாக வந்து சுத்தம் செய்ய முடியும். இதற்கு முன்பு வந்து பல பிறவிகளை எடுத்திருக்கோம், இனியும் பல பிறவிகள் எடுப்போம். அதற்கு காரணம் வந்து குரு பக்தி இறை பக்தி இல்லாதது தான் ஒரே ஒரு காரணம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்பம் துன்பம் இளமை முதுமை எப்படி இருந்தாலும் சரி, குருராஜா உங்களுடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு சொர்க்கம், நீங்களே எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் வந்து நம்ம சரணாகதி செய்யும்போது எல்லாத்தையுமே வந்து குருராஜர் பார்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம வழிநடத்தி கொண்டு போகும்போது மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கட்டுக்குள்ளே வரும். நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு மேன்மை அடையும். இந்த ஒரு மனித பிறவி எடுத்ததற்குண்டான ஒரு பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குருவே சரணம். பக்தி என்ற ஓர் சொல்லில் என் ஜீவன் வாழ்கிறது, பகவானே உனதருளில் என் உயிரும் அசைகிறது.